performing for the wonderful song Kankade Norumai, which is composed by Mr. Joshua Sridhar. I'm completely in love with the song. And I remember when Sundaram sir had approached me for the song, I fell in love with it. With the choreography of Vishwakiran Nambi, I think it's just been my good fortune. It's been a wonderful experience and I'm so glad I'm a part of this project and I'm so glad. That's actually a very very beautiful பொன்னாரு. நான் இப்ப நிறைய இடத்துல நானே வந்து பேசிட்டு தான் இருக்கேன் ஸ்பீக்கரா. அதே பொன்னாரே இல்ல, அது வந்து பிங்க், இது வந்து ரெட். லேடிஸ் கிட்ட கலர் காம்பினேஷன் மட்டும் கேட்காதீங்க, நாங்க அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவோம். ரிச், செம்ம ரிச், ரொம்ப அழகா இருக்கு. கும்பமேளா வந்து 12 சரி, இதுக்கு வந்து நம்ம 2 டேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபர்ஸ் கேமராஸ் எல்லாருமே எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர்ஸ் will need their time as well. அவருக்கு குறைவான நினைவுகள் இருந்தாலும் நிறைவான நினைவுகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தி, எனக்கு ஆமா, நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட், ஒரு ஹீரோ லாஸ்ட், அப்படிதான் பேச போறோம். டைம் இருக்கா? அப்ப அப்புறம் பேசலாமா? We'll save the best for the last. We'll save the best for the last. That's excellent. So then from one hero to another hero, rather a kingmaker. இது எங்க குடும்ப விழான்னு தான் நான் சொல்ல முடியும். காரணம், இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து என் அண்ணன் பையன் சரவணன் பள்ளியப்பன் என்று. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து என் அக்கா பையன் கருத்து சுந்தரம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு குடும்ப விழா தான். அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது அதற்கு அந்த 10 மாதத்துக்கு இடைவெளியில் ஒரு விழா நடத்துவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து வளைகாப்பு விழா. அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற விழா வளைகாப்பு விழா. அந்த மாதிரி ஒரு வளைகாப்பு விழா தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை நல்ல விதமாக பிறக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த வளைகாப்பு நடத்துவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எங்கள் படம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல சக்ஸஸ் ஆகி எல்லாரும் மத்தியிலையும் பேசணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த விழா. அதனால இது வந்து நீங்கள் இது ஒரு வளைகாப்பு விழா மாதிரியே நடத்து இங்கே வந்து இதுக்காக ப்ளஸ் பண்ண வந்திருக்க அத்தனை பேருக்குமே எங்கள் குடும்ப சார்பாக நான் எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் டைரக்டர் K.S. ரவிக்குமார் சார். ஆக்சுவலி அவர் சொல்ல போனோன்னா எனக்கு எல்லாம் பேசினேன்னா அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே இப்போ புதுசு புதுசாக படங்கள் வருது. எம்எல்ஏ முரட்டு அந்த மாதிரி ஆகிடும். மீட்டூலாம் நமக்கு வராதுப்பா. அதனால் ஐம் நாட் தட் டைப் ஆஃப், ஐம் லைக் கார்த்தி. நல்ல ஒரு இனிமையான விழா. கருப்பையா சொன்ன மாதிரி இது வந்து நட்புக்காக நாங்கள் வந்திருக்கோம். கோர்ஸ் நான் கேள்விப்பட்டது என்னென்னா கார்த்தியோட அப்பாவும் இந்த டைரக்டரோட ஃபாதர்லாம் கூட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்த்தி வந்ததுக்கு ஒரு ரீசனும் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்ததுக்கு கண்டிப்பாக ரீசன் வந்து கருப்பையா 40 வருஷ
ஃப்ரெண்ட்ஷிப். அவன் இவ்வளோ பேசுவான்னு எனக்கு அவன் இவருன்னு சும்மா மேலோட்டமாக பேசிட்டு போட்டோம். இப்போ வெளில வந்தவொடனே வாடா போடான்னு தான் சொல்ல போகிறான். சும்மா ஸ்டேஜுக்காக வந்து இவருன்றாரு. ஸோ நான் அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. அவள் இவ்வளோ ஸ்டேஜில் பேசுவாங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஐ திங்க் இந்த லயன்ஸ் கிளப்பா ரோட்டரியிலலாம் நான் ஒரு சேலத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அப்போ கூட நான் அவருடைய பேச்சு கேட்கல. ஸோ அதில் எல்லாம் இருந்ததுனால இந்த மேடை பேச்சு வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டார். ஆமாம், ஆக வேண்டியது தானே, வயசாகுதில்ல. ஸோ நன்றி என்னை அழைத்ததற்கு. கவலைப்படாதீங்க, படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா துவக்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதில் போய் இறங்கினா அது கண்டிப்பாக அதை சாதிச்சுட்டு வெற்றி அடைய வச்சுட்டு தான் வரக்கூடிய கார்த்தி தான் அவர் துவக்கி வச்சுருக்காரு இந்த ஆடியோவை. ஸோ இதுவே வந்து ஒரு சின்ன சான்று. ஏன்னா நான் அந்த பக்கம் போனேன், போக் ரோட் பக்கம். நடிகர் சங்கம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஸ்டேஜில் நிற்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ உழைச்சிங்கன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வளர்ந்து வரும்போது அது என்றைக்கும் அது வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக மாதிரி இருக்கும். அது டோட்டலாக அது வந்து நடிகர்களுக்கு, அந்த பழைய நடிகர்களுக்கு, இந்த புதுசாக வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து, ஏன்னா இவர் இல்லைல்ல. சரி, ஸோ யார் வர்றவங்களோ வரலையோ, படம் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுது. இவங்கெல்லாம் வெற்றி விழாவுக்காவது கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கஸ்தூரி வந்து ஒரு மேடையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாலிட்டிக்ஸ் பேசாமல் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே ஆரம்பித்தாங்க. நல்ல காலம் அதோட நிறுத்திட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃபீல்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப இப்போ பரிட்சமாயிடுச்சு. கண்டினியூ, இட்ஸ் குட், இட்ஸ் நைஸ் டு ஹியர். நீங்கள் உங்களோட யூடியூப்லாம் பார்க்கும்போது வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் படங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரவணன் பழனியப்பன் சொந்தமாக இருந்தால் கூட படம் பண்ணுவோம்னு சொல்லி வந்து இந்த படத்தை தயாரித்ததுக்காக மிக மிக நன்றி, மிக்க நன்றி. அது இல்லைன்னா இந்த எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அதனால் முதற்க நன்றி. அதுக்கடுத்து வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போதே நான் வந்து என்னோட காதல் படத்துலேருந்து என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் வந்து ஜோஷ்வா ஸ்ரீதர் தான். ஸோ படம் எடுத்தோன்னே அது இந்த சப்ஜெக்ட் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதினோடனே சரி அவரை தான் அப்ரோச் பண்ணோன்னே அவர்கிட்ட போனப்போ 5 டியூனுமே ஒரு ஃபென்டாஸ்டிக். எனக்கு வந்து அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த எனக்கு வந்து சில படத்தில் வந்து 1-2 சாங் ஹிட் ஆகும். ஆனால் அவர் தான் வந்து ஆல்பம் ஹிட்டாக வந்து இது வருஷம் கொடுத்துறாரு. காதல் ஆல்பம் ஹிட்டு, கல்லூரி ஆல்பம் ஹிட்டு, வெப்பம் ஆல்பம் ஹிட்டு இருக்க எல்லா சாங்குமே வந்து இதில் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. 5 சாங்குமே வந்து ஹிட் ஆகும்ன்ட்டு. தேங்க்யூ சார். அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த படத்து கேமராமேன் வந்து டிமெல்னு, அவரும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே இல்லாத லெவலுக்கு வந்து அவர் வந்து ஒத்துழைச்சு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு அவரால் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வரணும்னு விருப்பப்பட்டு, ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை வச்சோம். படம் ரிலீஸும் இந்த மாதமே எப்படியும் நடந்துடும். ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து பிஸியாக இருக்காங்க. அது ஆக்சுவலி எனக்கு இங்கே வரலைன்னா கூட எனக்கு சந்தோஷமானது என்னென்னா, இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து தேர் ஆல் வெரி பிஸி. இவர் வந்து இப்போ பாம்பேயில் இன்னொரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. படத்தில் வந்து நடித்த அஞ்சு குரியன் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு படம் தமிழில் பண்ணாங்க, சென்னை டு சிங்கப்பூர்னு. அதுக்கப்புறம் இப்போ மலையாளத்தில் நடித்து இப்போ வந்து ரீசெண்டாக ஞான் பிரகாசன் ஒரு படம் வந்து அந்த படம் பெரிய ஹிட் ஆகி அவங்க வந்து இப்போ கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஷார்ட் நோட்டீஸ்னால அவங்களால வர முடியாத சூழ்நிலை. அதே தான் சம்யுக்தா மேனனும், அவங்களும் வந்து அவங்க ரீசெண்டாக நடித்த தீவண்டி படம் டொவினோ தாமஸோட நடித்த படமும் அங்கே பெரிய ஹிட்டு. அவங்களும் மலையாளத்தில் 2-3 படம் நடித்து இப்போ துல்கரோட நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்கனால வர முடியவில்லை. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்க 2 பேரும் வந்து இது ஷூட்டிங்கில் இருக்கனால இங்கே வர முடியவில்லை. அனந்த் வந்து அனந்த்னா நேரம், பிரேமம், வெற்றிவேல், அமரகாவியம் படத்தில் நடிச்சிட்டு இந்த படத்தில் தான் முதன்முறையாக வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியவில்லை என்று வரவில்லை. உடம்பு சரியா இல்லையா இல்லை மனசு சரியா இல்லையா என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. மற்றபடிக்கு வந்து இன்டெப்த்தாக டீப்பாக வந்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள திரைக்கதை, இந்த ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் வந்து இந்தியாவிலே இதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லணும். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம்னு வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இது உள்ளபடிக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னென்னா எந்த மாதிரினா
ஒரு த்ரில்லர். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அந்த ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும். அடுத்த சாப்டர் வந்து அந்த இன்னும் ஒரு ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ், திருப்பி நடந்ததே திருப்பி காட்டுவோம். ஆனால் அது வந்து அந்த இன்னொரு ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் அதே நடந்த விஷயத்தையே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் இருக்கும். இது வந்து யூஸ்வலி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டுக்கு, த்ரில்லர் சப்ஜெக்ட்டுக்கு விரும்பாண்டி இந்த மாதிரி நிறைய படத்துக்கு வந்திருக்கு. பட் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த படமும் இந்தியாவில் வந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பெர்ஸ்பெக்டிவ் பேசிஸில் ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களுடைய கண் பார்வையில் எப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் இதை. ஸோ அண்ட் வந்து கார்த்தி சார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அப்பாவும் சிவகுமார் சாரும் நண்பர்கள். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார்த்தி சார், சூர்யா சார்லாம் பழக்கம். அதனால் படம் பண்ணும்போதே வந்து எனக்கு வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ட்டு நான் வந்து கேட்டப்போ வந்து அவர் இந்த ஷூட்டிங் அந்த ஷெட்யூல் நடுவுலையும் வந்து நைட் ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து சரி இதுக்காக பண்ணி தரேன்னு சொல்லி மிக மிக நன்றி. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க கருப்பையா அவர்கள் வந்து எனது மாமா தான், என்னுடைய தாய். நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன் முதல் தடவையா. இது வரைக்கும் நான் ரொம்ப பேசினது கிடையாது எந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லையும். இதுதான் முதல் தடவை. முதல்ல என் இசை குரு இசைஞானி அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 இசை குருக்கள், இன்னொன்று இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். சினிமா உலகின் உச்சம் தொட்ட இயக்குனர் KS ரவிக்குமார் ஐயா அவர்களே, கொங்கு நாட்டு தங்கம், தமிழ் சினிமாவின் இளவரசர் கார்த்தி அவர்களே, ஜூலை காற்றின் திரைப்படத்தின் கதாநாயகன் வரல, சரி, நகைச்சுவை நடிகரும் வரல, சதீஷும் வரல, நடன அமைப்பாளர் ஸ்ரேயா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கஸ்தூரி அவர்களே, திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சரவணன் பிராணியப்பன் அவர் வரல, கோ ப்ரொடியூசர் இருக்கார் நம்மளோட. எனக்கு இந்த படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பினை அளித்த K. சுந்தரம் அவர்களே, எனக்கு சின்ன வயசுல 8 வயசு இருக்கும். எனக்கு முதல் தடவை எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான் மியூசிக் டைரக்டராக ஆகணும். 1980 இருக்கும் அந்த சமயத்தில். எங்கள் அம்மாவோட அப்பா ஒரு பெரிய இயக்குனர். நான் அதை இது வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணி பண்ணலை. ஆனாலும் எங்கள் அம்மா கிட்ட நேற்று கேட்டேன், அந்த படத்தோட லிஸ்டெல்லாம் கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பராசக்தின்ற படம் நடிகர் திலகம் நடித்த முதல் குழந்தை எப்படி வாமா சித்ராமா, ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய எண்ணங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டு போகும். இருந்தாலும் இந்த நாட்டுக்காண்டி எங்க தம்பி உயிர் தியாகம் பண்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவன் வைப்புக்கு எங்களுக்கும் ரொம்ப இழப்பு. அவனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். அது மாதிரி இனிமே அந்த இறைவனால எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காம வேண்டிக்கிட்டு சார். இன்னைக்கு இவங்க மட்டும்தான் 4 உயிர்களையும் நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கும் புது தகவல். ரியலி சல்யூட் டு யுவர் பேட்ரியாட்டிசம். வேற என்ன சொல்றது. நன்றி, ஜெய்ஹிந்த். அந்த குழந்தை 12ஆம் கிளாஸா, நாளைக்கு பரீட்சை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய தாய்மாமனுடைய ஆன்மா சாந்தி அடைவதாக. நன்றி. ரெஸ்பெக்ட்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வருத்தமான விஷயம். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஜூலை காற்றில் டீமுக்கும், KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், டாக்டர் ஸ்ரீதர், சுந்தர், ப்ரொடியூசர்ஸ்க்கும், கஸ்தூரி எல்லாருக்கும் வணக்கம். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இது நட்புக்காக வந்த ஒரு விஷயம் தான். சுந்தரம் வந்து ரொம்ப சின்ன வயசுல நாங்கள் எங்கள் அப்பா டிக்கெட் வெளியூர் கூட்டிகிட்டு போனதில்லை. பட் ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட்டிகிட்டு போனப்போ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த கொடைக்கானல் அவங்க வீட்டுக்கு போனது. அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க. சில பேர்னால மட்டும்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள அரவணைச்சு
அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு 8 மணி நேரம் கூட இருந்தாலும் போர் அடிக்காம அவங்க என்டர்டெயின் பண்ண முடியும். அந்த நட்பு நான் மறக்கவே இல்லை. ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இப்போ இருக்கிற ஒரு மெமரி. ஸோ அந்த ஒரு நட்புக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம். பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம், எனக்கு சுந்தரம் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாம் இன்ஜினியரிங்கோட சினிமா தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அவரும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. சினிமா எல்லாருமே உள்ள ஈர்த்துருக்கு. அந்த வகையில் ஒரு டக்குனு சும்மா நான் படிச்சுட்டேன் எங்கள் சொந்தக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வரல. ரொம்ப வருஷமாக சினிமாவை கற்றுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜீவா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய ஒர்க் பண்ணி, ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இச்சை, அது விடவே விடாது. திரும்ப திரும்ப அதை வரணுங்க, ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த ஒரு போராட்ட குணத்தை சினிமா கொடுத்துட்டே இருக்கும். அது பேருக்காக புகழுக்காக வர்றமான்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராஃப்டை கற்றுக்கிறதும் மக்கள் சந்தோஷப்படுறதும் பார்க்கறது தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த விஷயத்தில். ஸோ அந்த வகையில் அவர் விடாமல் போராடி திரும்ப ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வாழ்த்துக்கள். படம் நிச்சயம் நல்லா வெற்றி பெறணும். புது முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண உங்கள் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜோஷா ஸ்ரீதர் சார், உங்கள் பாடல்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அது வர்றது அரிதாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிக்குது. உங்களோட சவுண்டிங் ஆகட்டும், அதில் இருக்கிற மெலடி ஆகட்டும், எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாடலுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த முத்துக்குமார் சாருடைய வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான கோயின்சிடன்ஸ் நான் பார்க்குறேன். எனக்கு முக்கியமான பாடல்கள் என்ன அடையாளப்படுத்திக்கிற பாடல்கள்னு நான் சொல்கிற பாடல் எல்லாமே முத்துக்குமார் சார் எழுதின பாடல்களாக தான் இருந்திருக்கு. எனக்கு பையாவோட மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இல்லைங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸாக. இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ ஒரு 18 வயசு பையனுக்கு கேட்டால் பருத்திவீரன்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் இன்னொரு குவாலிஃபைட் லாயருங்கிறத மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவும் லாயர். கரெக்ட் தானே? மாம்ஸ் லாயர். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பியூட்டிஃபுல் டான்ஸ். இந்த படத்தில் புது முயற்சிகள் நிறையா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.